தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா போறவங்கள மாம்சிச்சு. அதனால தான் இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் பிசாசு உண்டான காரியம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா எல்லாம் மாம்சிச்சே. அது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? யாரும் இச்சையாது இருப்பா. இச்சை வந்தனால தானே. பார்த்தா கலர் அழகா இருக்குது, சிரிப்பு பாரியா அழகா இருக்குது. அப்புறமா என்னைக்கும் மொபைல்ல ஹலோ டார்லிங், என்னைக்கு என்னத்தை தான் பேசுறோம். இயேசு நல்லவர், இது இல்லாம பேசுவோம். வாலிப பிள்ளைங்க கவனமா இருங்க. இந்த கேட்சிங் வேலை இருக்கவே கூடாது. பிசாசினால் உண்டானது அது. ஆண்டுடைய சித்தத்துக்கு புறம்பே போறவங்க தான் இப்படி செய்வாங்க. அது யாரா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், வசனத்தை தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சிம்சோன் அப்படிதான் செஞ்சான். அபிஷேகத்தை இழந்து எல்லாம் போயிட்டான். சிலவங்க சொல்லுவாங்க யாக்கோபும் லவ் தானே பண்ணாரு, அதனாலதான் வவ்வானாரு. எதை அதிகமா லவ் பண்ணாரோ அதுதான் பம்பே ஆகிச்சு. அவருக்கு உயிருக்கே ஆபத்து ஆயிப்போச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டுடைய சித்தத்துக்கு புறம்பா போறவங்க மாம்சிச்சையில தான் போவாங்க.